السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் தருகின்றான். அதே போன்று நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக மன்னிக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே ஏராளமான துஆக்களை குறிப்பிடுகின்றான். நபிமார்கள் ஓதிய துஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இறைநேசர்கள் ஓதிய துஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இவ்வாறு அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே ஏராளமான துஆக்களை குறிப்பிடுகின்றான். ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட துஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அவ்வாறு ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இதனை ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த துஆக்களை ஓது வருவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனிலே வரக்கூடிய ரப்பனா என்று வரக்கூடிய ஒவ்வொரு துஆவாக நாம் இனி வரும் காலங்களில் பார்க்கலாம். ஏற்கனவே நாம் சில துஆக்களை பார்த்திருக்கின்றோம். அதே போன்று எஞ்சியிருக்கின்ற துஆக்களை இனி வரும் காலங்களில் நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு துஆவும் மிகச்சிறந்த துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆனினுடைய 3வது அத்தியாயம் சூரத்துல் ஆல இம்ரானினுடைய 193வது வசனம், ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. எங்கள் இறைவனே, எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தீமைகளை எங்களை விட்டும் அகற்றி விடுவாயாக, இன்னும் எங்களை சான்றோருடன் கைப்பற்றுவாயாக என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆன் கூறக்கூடிய துஆ. இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியதாக இந்த துஆ இருக்கின்றது. இதனை ஓதி நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம்.